PKL சீசன் 12 சாம்பியனாக இருக்காங்க தபான் டெல்லி கேசி. இது அவங்களுக்கு 2வது கப்பு. கூடவே 10 வருஷத்துல முதல் முறையாக கப்பை எடுத்திருக்காரு சுர்ஜித் சிங். 3வது முறையாக கப்பை தூக்கியிருக்காரு ஃபசல் அட்ராச் அலி. அசுமாலிக்கு இல்லாமலும் டீம் சூப்பராக விளையாடி இருக்கு. PKL சீசன் 12 தமிழகத்தை சேர்ந்த தீபக் சங்கர் அவருக்கும் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ரிவ்யூ, ஃபைனல் மேட்சோட ரிவ்யூ அது உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த போட்டியை டெல்லி 31க்கு 28ன்னு சொல்லி வின் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஷுப் மாலிக் 2, சுர்ஜித் சிங் 2, சந்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அஜின்கியா பவார் 6, நீரஜ் நர்வால் 9. இன்னைக்கு ஹீரோஸ் இவங்க தான். சௌரவ் நண்டால் 2, ஃபசல் அட்ராச் அலி 1, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அனுராக் 2, அக்ஷித் 1, புனேரி பல்டன் சார்பாக ஆதித்யா ஷிண்டே 10, அபினேஷ் நடராஜன் 4, குர்தீப் 2, அஸ்லம் இனாம்தார் 1, பங்கஜ் மொகித்தே 4, கௌரவ் காட்ரி 3, விஷால் பரத்வாஜ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் முகமது அமன் 1. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே புனேரி பல்டன் 14, டெல்லி 20. 6 புள்ளிகளோட லீடில் தான் டெல்லி இருந்திருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே டெல்லியோட அஜின்கியா பவார் அண்ட் நீரஜ் நர்வால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல புனேரி பல்டனால. அவங்க 2 பேரும் மாற்றி பாயிண்டை ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துருந்துச்சு. டெல்லியில் அஷுப் மாலிக் எதுவுமே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ரொம்ப நேரமாக அவர் 0 பாயிண்ட்ல மட்டும்தான் இருந்தார். கடைசியில் தான் அவரால் 2 பாயிண்ட் எடுக்கவே முடிஞ்சிருந்துச்சு. அதுவும் கடைசி ரைடு அவர் கௌரவிக்கிறதுக்காக அவர் உள்ள கொண்டு வந்து ரைட் போக வச்சிருப்பாங்க. அதில் மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. அண்டு முக்கியமாக ஒரு முக்கியமான குருஷியலான டைமில் ரெய்டு வந்த பிளேயரை பிடிச்சி ஃபசல் அட்ராச் அலி மேட்ச் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். இந்த சீசன் ஃபுல்லாகவே டெல்லிக்கு அஷுப் மாலிக் இல்லாத சமயத்தில் லீடர்ஷிப்பை கையில் எடுத்துக்கிட்டு அவர் கேப்டன்ஷிப் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஓவரால் டெல்லிக்கு இந்த சாம்பியன்ஷிப் டிசர்வ்டு தான். முக்கியமாக இந்த டீம் தேராதுன்னு பல பேர் சொன்னாங்க, நம்மளை தவிர. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம பெருசாக ரேங்க் பண்ண ப்ரைஸ் பண்ண இந்த டீம் முக்கியமாக 4 டிஃபெண்டரில் ஒரு டிஃபெண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த டைம் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்டும் பண்ணிட்டோம். அது கண்டிப்பாக நமக்கு கெத்து தான். ஒரு ஆள் பார்க்கும்போது டெல்லிக்கு இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ் கேம் தான். ஏன்னா புனேரி பல்டன் சூப்பராகவே கம்பேக் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இந்த சீனியர் பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துருந்துச்சு. நான் ப்ரிவியூலேயே அதான் சொல்லியிருந்தேன். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான், இன்க்ளூடிங் கேப்டன் அஸ்லம் இனாம்தார். அவங்களால இந்த ஃபைனல் ப்ரெஷர் அப்படிங்கிறத தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப சீனியர் பிளேயரான அபினேஷ் நடராஜன் 4 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் இன்னொரு சீனியர் பிளேயர் விஷால் பரத்வாஜ் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு கட்டத்தில் டெல்லி அஷுப் மாலிக் ஆட முடியல அப்படிங்கிறப்போ அவரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உள்ளே வந்து அமீர் ஹுசைன் பஸ்டாமையே கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் அந்த மாதிரி புனேரி பல்டன் போல்டான மூவுமே பண்ணல இந்த மேட்ச்சில். அது அவங்க தோக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அஸ்லம் இனாம்தார் வெறும் 1 புள்ளி மட்டும்தான். குர்தீப் அண்ட் அபினேஷ் கவர்லாம் சேர்ந்து 6 புள்ளிகள். அண்ட் கார்னர் 2 பேரும் சேர்ந்து 3 புள்ளிகள் மட்டும்தான். ரைடிங்கில் ஆதித்யா ஷிண்டே மட்டும் 10 பாயிண்ட், வேறு யாருமே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணல. ஸோ இது எல்லாமே தான் டிசப்பாயின்மெண்ட். அண்ட் ஃபைனலில் வின் பண்ண டெல்லி டீமில் யாருமே ஐஃபையும் எடுக்கல, யாருமே சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த டீம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை வெளியே காட்டுது. ஏன்னா டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் தனித்தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்டியை வின் பண்ண வைக்கிறாங்க. ஃபசல் இன்னைக்கு 1 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாரு. பட் அதுவுமே ரொம்ப முக்கியமான இடத்துல கடைசியில் எடுக்கப்பட்ட பாயிண்ட். மற்றபடி அசிஸ்ட் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து வந்துருந்துச்சு. இந்த போட்டியை புனேரி பல்டன் வெஸ்ட் தபான் டெல்லி கேசி அப்படின்னு சொல்லும் போதே க்ளோஸ் கேமாக தான் இருக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கேமாக வந்து திரும்பவும் ஒரு போட்டியை டைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. பட் இருந்தாலும் டெல்லி சுதாரிச்சுக்கிட்டு இந்த போட்டியை தங்க பக்கம் இழுத்துட்டாங்க. ஓவரால் பார்க்கும்போது தபான் டெல்லி கேசிக்கு இது 2வது டிராஃபி. ஆல்ரெடி சீசன் 8ல் பட்னா பைரட்ஸை பீட் பண்ணி டிராஃபியை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மேலும் ஒரு டிராஃபி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். பட் புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி ஒரு லாஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமாக கோச் அஜய் தாக்கூர் அஸ் ஏ கோச்சா டெபியூட் பண்ண சீசன் கண்டிப்பாக பிளேயர்ஸ் உட்பட எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. அஜய் தாக்கூரே கண் கலங்கிட்டாரு. என்னதான் ஆறுதல் பசங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த போட்டியை ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்க புனேரி பல்டன். ஒரு சில யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லிடுறேன். புனேரி பல்டன் ஃபைனலில் தோத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டீமில் இருந்த சச்சின் தன்வர் ஆல்ரெடி குஜராத்தில் இருக்கிறப்போ ஃபைனலில் தோத்துருக்காரு. அதுக்கப்புறமா பட்னா கூட வந்து ஃபைனலில் தோத்துருக்காரு. இப்போ புனேரி பல்டனுக்கு வந்தார், ஃபைனல் தோத்துட்டாரு. ஸோ இவருக்கும் டிராஃபிக்கும் 8வது கணி போல. ஏன்னா இவர் ஃபைனல் வந்தாலே அந்த டீம் தோக்குது. இன்ன வரைக்கும் சச்சின் தன்வருக்கு கப்பு கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் 10 சீசனாக ஃபைனலுக்கு கூட போகாத சுர்ஜித் சிங் இந்த சீசன் டெல்லி டீமுக்காக ஆடி ஃபைனலும் வராரு முதல் முறையாக. அண்டு கப்பையும் தூக்குறாரு. ஆல்ரெடி தபான் டெல்லி கேசி இதே மாதிரி கப்பே வின்
பண்ணாத மஞ்சில் சில்லருக்கும் அந்த பக்கம் அஜய் தாக்கூருக்கும் சீசன் 8 கப்பை வாங்கி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இங்க சுர்ஜித் சிங்குக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்போ ஜோகிந்தர் அகர்வால் கேப்டன், இப்போ அவர் கோச் அண்ட் கூடவே ஃபசல் அட்ராச்சலிக்கு 3வது கப் கிடைச்சிருக்கு. பிகேஎல் வரலாற்றிலேயே 3 கப் வாங்கின பிளேயர்ஸ்ல இவர் 3வது பிளேயர். ஆல்ரெடி பர்தீப் நர்வால் அண்ட் ஜீவா அண்ணன் அந்த 3 டிராஃபி அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவரோட பேரும் அந்த லிஸ்ட்ல ஆட் ஆன் ஆயிருக்கு. ஓவரால் டெல்லிக்கு இது 2வது டிராஃபி, 2 ஸ்டார் அடுத்த டைம் ஆட் பண்ணிடுவாங்க. அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சூப்பர் டேக்கிள் ஆர் பெஸ்ட் டேக்கிள் ஆஃப் த சீசன் வந்து சங்கர் கடாய்க்கு தான் கிடைச்சிருந்துச்சு. புனேரி பல்டனுக்கு எதிராக அந்த ஒரு கையை மட்டுமே பிடிச்சி ஒரு டேக்கிள் பண்ணியிருப்பார், ஒரு சூப்பர் டேக்கிள். ஸோ அந்த டேக்கிளுக்கு தான் பெஸ்ட் டேக்கிள் ஆஃப் த சீசன் ஆர் சூப்பர் டேக்கிள் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து தமிழகத்தை சேர்ந்த தீபக் சங்கர் வாங்கியிருந்தார். பெங்களூரு புல்ஸ்க்காக ஆடிய 64 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்த தீபக் சங்கர் ஒரு எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வாங்குறாரு, ஒரு யங்ஸ்டராக இருந்து. அண்டு முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த வீரர் முதல் டைமா அவார்டு வாங்குறாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், கண்டிப்பா அது பாராட்டுக்குரிய விஷயம். தீபக் சங்கர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடையாது, அன்குஷ் ராய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பட் தீபக் சங்கர் அந்த இடத்த பிடிச்சி அவார்டு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி பெஸ்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அயன் தான். ஆக்சுவலி தேவங்க்கு எல்லா போட்டியும் முழுசா ஆடி இருந்தாருன்னா அவரோட பேர் அந்த லிஸ்ட்ல மேல இருந்திருக்கும். பட் கடைசி கட்டத்தில் அவர் உட்கார வச்சிட்டாங்க. அயன் எல்லா போட்டிகளையும் முழுசா ஆடி இருந்தாரு, பர்ஃபார்மன்ஸும் 20 பாயிண்டா எடுத்து குவிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் ஓவரால் பட்னாவுக்காகவே அவர் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசன் அவர் தான் பெஸ்ட் ரைடர், அதாவது அந்த கிரீன் ஸ்லீவ் அப்படிங்கிறத ஹோல்டு பண்றாரு. ஸோ அவருக்கு தான் அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. போன டைம் எமர்ஜிங் பிளேயர், இந்த முறை பெஸ்ட் ரைடர். பெஸ்ட் டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் அதே பட்னா பைரட்ஸை சேர்ந்த நவ்தீப்க்கு தான் கிடைச்சிருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஃபெண்டர் கிடையாது, அந்த இடத்துக்கு ஆல்ரெடி அவங்க பிளேஸ் பண்ணி வச்சிருந்தது வேற ஒரு பிளேயர் தான். ஆக்சுவலி அவரை தான் எடுத்திருந்தாங்க. நவ்தீப் செகண்ட் சாய்ஸாக தான் இருந்தார், அதுக்கப்புறமா அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த பட்னா பைரட்ஸ் ஒரு பீக் எடுத்தாங்கல்ல, 8 போட்டி கண்டினியூஸாக வின் பண்ணாங்கல்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த நவ்தீப்பும் கூட. முக்கியமாக 70+ பாயிண்ட் எடுத்த ஒரே டிஃபெண்டர் இந்த சீசன் இவர் தான். ஸோ அவருக்கு தான் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த ஆரஞ்சு ஸ்லீவ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. இந்த சீசனோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் அன்டவுட்டர்லி ஃபசல் அட்ராச்சலிக்கு தான் போயிருந்துச்சு. அவருக்கு தான் போயிருக்கணும். காரணம் அஷுப் மாலிக் இல்லாத சமயத்தில் டீமை ஒரு லீடராக லீட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸ் யூனிட்டை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான டைமில் I5 எடுத்து டீமை வின் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், குருஷிலான டேக்கிள்ஸை பண்ணி இன்க்ளூடிங் இன் ஃபைனல் ஒரே டேக்கிளாக இருந்தாலும் அதுதான் முக்கியமான டேக்கிள் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கான்ட்ரிபியூட் பண்ண ஈரானை சேர்ந்த வெட்ரான் சுல்தான் ஃபசல் அட்ராச்சலிக்கு தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு அப்படிங்கிறது பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இது இப்போ வரைக்கும் இருக்கிற அவார்ட் லிஸ்ட் மட்டும். நான் இதில் ஒரு அவார்டை மிஸ் பண்ணியிருக்கேன், என்னங்க அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறமா எல்லா டீம்ஸோட ரிவ்யூ அண்ட் தமிழ் தலைவாசோட மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆக போதா எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வரும். அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு விளாக் சேனல் இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.